செய்தி வெளியீடு எண் 301, நாள் 26/6/2026. சிலம்பு செல்வர் மா. பொ. சிவஞானம் அவர்களின் 121வது பிறந்தநாளை ஒட்டி மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் அன்னாரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். தமிழ்நாடு அரசின் சார்பில் சிலம்பு செல்வர் மா. பொ. சிவஞானம் அவர்களின் 121வது பிறந்தநாளை முன்னிட்டு மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் இன்று 26/6/2026 சென்னை தியாகராய சாலையில் அமைந்துள்ள அவருடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். சிலம்பு செல்வர் மா. பொ. சிவஞானம் அவர்கள் சென்னையில் பொன்னுசாமி கிராமணியார் சிவகாமி அம்மாள் தம்பதியினருக்கு 26/6/1906 அன்று மகனாக பிறந்தார். மா. பொ. சிவஞானம் அவர்கள் சிறுவயது முதல் தமிழ் மொழி மீது கொண்ட தீரா பற்றின் காரணத்தினால் சிறந்த தமிழ் அறிஞராக திகழ்ந்தார். தான் பெற்ற அனுபவத்தாலும் சுயமுயற்சியாலும் தமிழில் தக்க புலமையோடு செந்தமிழ் செல்வராகவும் சிறந்த தலைவராகவும் தமிழறிஞராகவும் விளங்கினார். ஆங்கிலம் மற்றும் தெலுங்கு மொழிகளை நன்கு கற்றறிந்து கிராமணி குலம், தமிழ் முரசு, தமிழன் குரல், செங்கோல் ஆகிய பத்திரிகைகளின் ஆசிரியராகவும் இருந்தார். சிலப்பதிகாரத்தை உலகறிய செய்திட வேண்டும் என்கிற வேட்கையில் சிலப்பதிகார மாநாடுகள் பல நடத்தினார். சிலம்பின் மேல் இவர் கொண்டிருந்த காதலை அறிந்த ரா. பி. சேதுப்பிள்ளை நாகர்கோவிலில் நடந்த எழுத்தாளர் மாநாட்டில் சிலம்பு செல்வர் என்னும் பட்டத்தை மா. பொ. சிவஞானம் அவர்களுக்கு வழங்கினார். மா. பொ. சிவஞானம் அவர்கள் பத்திரிகை ஆசிரியர், பேச்சாளர் என்பதோடு மட்டுமல்லாது சிறந்த நூலாசிரியராகவும் திகழ்ந்தார். அவர் எழுதிய 100க்கும் மேற்பட்ட நூல்களில் கப்பலோட்டிய தமிழன், வீரபாண்டிய கட்டபொம்மன், தமிழன் குரல், வீரக்கண்ணகி மற்றும் விடுதலை போரில் தமிழகம் ஆகிய நூல்கள் குறிப்பிடத்தக்கவை. இந்திய விடுதலை போராட்டம் குறித்தும் அந்நூலில் தமிழ்நாட்டின் பங்களிப்பினை தொகுத்து விடுதலை போரில் தமிழகம் என்கிற தமிழில் முதலில் வெளிவந்த இந்நூல் இன்றளவும் சரித்திர சான்றாக உள்ளது. 1927 ஆண்டு சாதாரண தொண்டராக காங்கிரஸில் சேர்ந்து இந்திய சுதந்திர விடுதலை போராட்டத்தில் பங்கேற்று ஆங்கிலேயருக்கு எதிர்ப்பு தெரிவித்த காரணத்தினால் 6 முறை சிறையில் அடைக்கப்பட்டார். மேலும் தமிழக வடக்கு எல்லை போராட்டத்தில் பங்கேற்ற காரணத்தினால் 2 முறை சிறையில் அடைக்கப்பட்டார். அன்றைய சென்னை மாகாணத்தில் இருந்து ஆந்திராவை பிரித்து தனி ஆந்திர மாநிலம் அமைத்திடும் ஒன்றிய அரசு முடிவுக்கு மதராஸ் மனதே என்று ஆந்திரர்கள் எழுப்பிய குரலுக்கு மா. பொ. சிவஞானம் அவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று வீர முழக்கமிட்டார். மா. பொ. சிவஞானம் அவர்களின் தீவிர எல்லை போராட்டத்தின் காரணமாக திருத்தணி ஆந்திரர்களின் ஆளுமைக்கு சென்று விடாமல் தமிழகத்தோடு இணைக்கப்பட்டது. சிலம்பு செல்வர் மா. பொ. சிவஞானம் அவர்கள் சட்டமன்ற மேலவை உறுப்பினராக, சட்டமன்ற மேலவை தலைவராக திறம்பட பணியாற்றியதோடு தமிழ் வளர்ச்சி உயர்நிலைக் குழுவின் தலைவராகவும் செயலாற்றினார். 1966 ஆண்டு மா. பொ. சிவஞானம் அவர்கள் எழுதிய வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்கிற நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டதோடு அன்னாரின் பொது தொண்டினை பாராட்டி 1972 ஆண்டு ஒன்றிய அரசு பத்மஸ்ரீ விருதினையும் வழங்கி கௌரவித்தது. மெட்ராஸ் ஸ்டேட் என அழைக்கப்பட்டு வந்த சென்னை மாகாணத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட வேண்டும் என்று முதலில் குரல் எழுப்பியவர் மா. பொ. சிவஞானம் ஆவார். அதனைத் தொடர்ந்து அன்றைய முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் 1968 ஆண்டு இதற்கான தீர்மானத்தை சட்டமன்ற பேரவையில் நிறைவேற்றினார். அன்று முதல் சென்னை மாகாணம் தமிழ்நாடு என்று அனைவராலும் அழைக்கப்பட்டது. மா. பொ. சிவஞானம் அவர்கள் தன் வாழ்நாள் முழுமையும் தமிழர்களின் நல்வாழ்வு ஒன்றையே தனது லட்சியமாக கொண்டு 1946 ஆண்டு தமிழரசு கழகத்தை தொடங்கினார். அரசியல், இலக்கியம், கலை ஆகியவற்றில் தமிழ், தமிழர், தமிழ்நாடு, பண்பாடு ஆகிய இவை அனைத்தையும் காக்க பாடுபட்ட செம்மல் ஆவார்.
சிலம்பு செல்வருக்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் 2011ஆம் ஆண்டு சென்னை தியாகராயர் நகரில் சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானம் அவர்களின் திருவுருவ சிலை திறந்து வைக்கப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாடு அரசின் சார்பில் சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானம் அவர்களின் பிறந்தநாள் விழா ஜூன் மாதம் 26ஆம் நாள் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிகழ்ச்சியில் மாண்புமிகு ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் திரு என் ஆனந்த், மாண்புமிகு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு ப வெங்கடரமணன், மாண்புமிகு பள்ளிக்கல்வி, தமிழ் வளர்ச்சி, செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன், சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு எம் அருள்பிரகாசம், திரு தென்றல்குமார், பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை, தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை செயலாளர் போ திரு வ தட்சிணாமூர்த்தி, இ.ஆ.ப. செய்தி மக்கள் தொடர்புத்துறை இயக்குனர் மரு அ அருண் தம்புராஜ், இ.ஆ.ப. மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர்.